என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் டாக்டர் டெய்லி வந்து 3 நாள் 4 தடவை குளிக்கிறான்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு பிளேட் எடுத்தாலும் 4 தடவை 5 தடவை கழுவுறான்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வீட்டெல்லாம் பூட்டிட்டு போகும்போது வந்து பூட்டிட்டு போய் வெளியே போனதுக்கப்புறம் திருப்பி வந்து உண்மையிலே பூட்டியிருக்கேனான்னு சொல்லி திருப்பி வந்து திறந்து பார்க்குறாங்க, செக் பண்ணி பார்க்குறாங்க. இது ஒரு மனநோயை சேர்ந்தது தானா? இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கா? இது மனநோய் சேர்ந்தது தான். இதுக்கு அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர் அப்படின்னு சொல்லி பேர். இது பெரும்பாலும் எதன மாதிரி வரும்னா, ஒன்று நீங்கள் சொல்கிற மாதிரி செக்கிங், பெண்களுக்குனா கேஸை பூட்டிட்டோமா பூட்டலையா, கடவு பூட்டினோமா பூட்டலையா அப்படின்னு. அப்புறம் பணத்தை எண்ணி பார்க்கறது கூட நிறைய தடவை எண்ணி பார்க்குறது அந்த மாதிரி இருக்கும். சுத்தம் பார்க்குறது அதிகமாக இருக்கும். சர்வன்ட் மேட் எல்லாம் பாத்திரம் கழுவி வச்சுட்டு போனாலும் இவங்க திரும்ப கழுவுவாங்க. யாராவது புதுசாக வீட்டுக்கு வந்துட்டு போனால் திரும்ப வீட்டை தொடப்பாங்க. அதில் வந்து கிருமிகள் ஒட்டி இருக்கும். அந்த கிருமினால எல்லாருக்கும் வியாதி வந்துடும் அப்படின்னு அவங்களுக்கு இருக்கும். இவங்களை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு ஒரு நிகழ்வு நடந்திருக்கும். ஒரு கிருமினால ஏதோ ஒரு வீட்டில் ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு, அவங்க போயிருப்பாங்க. ஸோ கிருமியினால தான் இது வருதுங்கிறது மனசில் ஆழ பதிஞ்சிடும். ஸோ இப்போ எதை எப்படி சரி பண்ணுறது? கிருமின்னா நல்லா கழுவணும் அப்படின்னு மனசில் பதிஞ்சதுனால அந்த முதல் சம்பவம் எப்போ நடந்ததுன்னு சொல்லி கேட்டு அழகா அதுக்கு காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி அப்படின்னு இருக்கு. நம்மளோட மூளையை பயன்படுத்தியே அதை பாசிட்டிவாக நினைக்க வைக்கிறது. ஒரு தடவை கழுவுனா போதும், எல்லாரும் ஒரு தடவை தானே கழுவுறாங்க. நாங்கள் எப்பவும் பூட்டிட்டு தானே வீட்டில் இருந்து வெளியில் போவேன், ஏன் 2வது தடவை பார்க்கணும்? நான் இவ்வளோ நாளாக எங்கள் வீட்டை பூட்டுறேன், அது கரெக்டாக நான் பண்ண மாட்டேனா அப்படின்னு நமக்குள்ளேயே ஒரு பாசிட்டிவ் சஜஷன், நல்ல அருமையான இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். இது இந்த டாக்டர் கூட ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. இந்த பேஷண்ட்ஸ் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிடுவாங்க. மருந்துகளும் இருக்குது, நம்ம கொடுத்துக்கலாம்.